வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டு இம்ப்ரூவ் த மைண்ட் செட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். கலோக்கியல்ல கான்வர்சேஷன் லெவலில் சாதாரணமாக ஒரு மைண்ட் செட்டு அப்படின்னு பேசுகிறதும் ஒரு உளவியல் அடிப்படையில் மைண்ட் செட்டுன்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அது எப்படி அந்த பர்சனாலிட்டியை பார்த்தா தெரியாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கான்வர்சேஷனில் கலோக்கியலாக. ஆனால் அந்த மாதிரி சொல்கிற பர்சனாலிட்டிக்கும் உளவியல் அடிப்படையில் சொல்கிற பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமை திறன், அதுவும் வித்தியாசப்படும். ஆளுமை திறன்றது ஒருத்தரோட பழக்க வழக்கங்கள், நடை உடை பாவனைகள், அதை பற்றி சொல்கிறது. ஆனால் கான்வர்சேஷனில் ஜஸ்ட் லைக் தட் ஒரு லேமன் லெவலில் பர்சனாலிட்டி சொல்கிறது ஆளோட அவன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, உடை அணியும் பாவனையை வச்சு தான் அவனோட பர்சனாலிட்டியை பற்றி நம்ம சொல்கிறதா சொல்லுவோம். ஆனால் உளவியல் அடிப்படையில் சொல்லும்போது அவனோட ஆளுமை திறன், தி எபிலிட்டி டு இன்டராக்ட் வித் பீப்புள், அது ஒன்று. ரெண்டாவது, அவனை எப்படி தன்னோட திறமைகளை வெளிக்காட்டணும், பழக்க நடத்தை, அதாவது பிஹேவியரில் இருக்கிற ஒரு ரிஃபைன்னஸ், அதை பற்றி பேசுறது. அது மாதிரி தான் இந்த மைண்ட் செட் பற்றி சொல்லும்பொழுதும் கேஷுவலாக சொல்கிற மைண்ட் செட் வேறு, உளவியல் அடிப்படையில் சொல்லக்கூடிய மைண்ட் செட் வேறு. அப்படின்னா அது ரெண்டும் அந்த ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் ஒரு சின்ன இடத்த தான் என்ன பண்ணிக்கும், ஆக்குபை பண்ணிக்கும் கேஷுவலாக சொல்லும்போது. ஆனால் இந்த உளவியல் அடிப்படையில் சொல்லும்பொழுது அவனுடைய பழக்க வழக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் அப்புறம் அவனுடைய தோல்விகளும் கூட அவனுடைய மைண்ட் செட்டை, மன நிலைமையை அது உறுதிப்படுத்தும். மைண்ட் செட்டுங்கிறது என்ன? மனத்தோட ஒரு திண்மையான யோஜனை, ஒரு கோணத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறது, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அப்ரோச். அப்படின்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்ரோச்சில் என்னெல்லாம் மாற்றிக்க முடியும் அப்படின்னா அவனுடைய தோல்விகள் அதுக்கு ஒரு காரணமாக அமையும். அவனுடைய சோஷியல் இன்டராக்ஷனில் ஹவு ஹி ஹஸ் பீன் ரேட்டட், அவனால் எப்படி எளிமையாக நயமாக சிறப்பாக பழக முடியுது, அதை அனுபவிச்சும் அதுக்கு அடிப்படையிலையும் அவனோட மைண்ட் செட்டு மாறும். நம்மளை எல்லாரும் நல்லபடியாக ரேட் பண்ணுறாங்க. வி ஆர் குட் அட் கிளாஸ் ரூம், வி ஆர் குட் அட் ரைட்டிங் எக்ஸாமினேஷன்ஸ், வி ஆர் குட் அட் ஸ்கோரிங் மார்க்ஸ், வி ஆர் குட் அட் டூயிங் அவர் ஸ்போர்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ். அப்படின்னா அந்த குழந்தையோட மைண்ட் செட்டு வேறு மாதிரி தான் இருக்கும். We are unable to perform well, we are unable to communicate well in the classroom, unable to interact in the social settingsனா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த குழந்தையோட மைண்ட் செட்டு இருக்கும். அந்த மைண்ட் செட்டுங்கிறது என்ன? தன்னை பற்றின ஒரு அனுமானம். அந்த செல்ஃப் கான்செப்ட்னு ஒரு இது சொல்கிறோம், செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, அந்த செல்ஃப் எஸ்டீமோட தொடர்புடையது தான் இந்த மைண்ட் செட்டு. அப்படின்னா அந்த செல்ஃப் எஸ்டீம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கோ, ஒரு தடவையும் அதில் என்ன சிறப்பான விஷயங்களை நம்ம புகுத்திக்கிறோம், எந்த அளவில் ரிஃபைன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கும். நம்மளால் இதெல்லாம் முடியுமே அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லி பழகினா அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே அதுவும் வந்துடும். அப்போ நம்மளால் எல்லா விஷயங்களையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்ய முடியும். ஸோ இது அத்தனையுமே நம்மளோட பாசிட்டிவ் அப்ரோச். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னால் இதை வளர்த்துக்கணும், சிறப்பு பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஒரு 9வது வகுப்பு படிக்கும்பொழுது சில மைண்ட் செட்லாம் இருக்கும். நம்மளால் எப்போவுமே படிக்க முடியும்பா, வி ஆர் குட், நல்லா கணக்கு போடுவோம்பா, கணக்கு போட்டாலே 100 மார்க் தான்ப்பா வரும், எனக்கு குறைவான மார்க் வாங்கியே பழக்கம் இல்லைப்பா அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அப்படின்னு சொன்னால் இந்த சென்டென்ஸ்லலாம் எந்த விதமான பிஹேவியரோட துணி, அதை எப்படிலாம் அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டா கூட எப்போயான ஒரு அக்கேஷனில் வி ஆர் அனேபிள் டு பர்ஃபார்ம் இன் அ கிவன் சுச்சுவேஷன் சொன்னால் தட் வில் அஃபெக்ட் தி குவாலிட்டி ஆஃப் மைண்ட் செட். அதுக்கு மேலே இருக்கிற மைண்ட் செட்டில் அந்த பில்டப் கொஞ்சம் அப்படி ஆட்டம் கண்டா மாதிரி இருக்கும். அப்புறம் மறுபடியும் சொல்லணும், அவங்க வீட்டில் அப்பாவோ தாத்தாவோ யார் எப்படி நம்மளை பழக்கப்படுத்தி மோட்டிவேட் பண்ணி நல்லா முடியுன்ற அந்த சிறப்பு கொண்டு தராங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏய் இந்த ஒரு தடவையில் தான் அப்படி ஆச்சு, அது கூட உனக்கு 2 வாரமாக ஒரு உடம்ப சரியில்லை, சுகவீனமாக இருக்க சமயத்தில் பரீட்சை எழுதினா அப்படி தான் இருக்கும். எனிஹவ் என்ன பண்ணல, மார்க் ஒன்றும் ரொம்ப குறைஞ்சி ஃபெயிலாக வாங்கலையே, 100 வாங்குற இடத்துல 94 84 வாங்கியிருக்கேன், அவ்வளோதானே. இட் இஸ் நத்திங் டு டூ, யூ கேன் கம் அப் திஸ். இது அடுத்த எக்ஸாமில் நீ இதெல்லாம் என்ன பண்ணலாம், பூ பண்ணிவிட்டு மேலுக்கு வந்துட முடியும். இட் இஸ் வெரி சிம்பிள், டோன்ட் வரி, டு நாட் லூஸ் யுவர் ஹார்ட் அப்படின்னு நம்ம அப்பா நம்மளுக்கு அப்படி சொல்லி நம்மளை என்ன போடுவாங்க, உற்சாகப்படுத்துவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க அடுத்த டெஸ்ட்டில் நல்லா பண்ணுறதுக்கு. ஸோ அது என்ன பண்ணோம், இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு டூ ஃபர்தர் திங்ஸ். அது மாதிரி அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரியல் இன்வால்மெண்ட், த கமிட்மெண்ட் டு கண்டினியூ த சேம் கேடர், அதே அதில் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்ற அந்த கமிட்மெண்ட் இருந்தால் நம்ம மைண்ட் செட்டை எந்த நேரத்தில் அதுக்கு ஒரு தொய்வு வந்தாலும் அதில் இருக்கிற அந்த மோட்டிவேஷ்னல் டாக் இருக்கே அதை நம்ம நேரப்படுத்திக்க முடியும்.
அது இந்த சண்டை பதிவில் சொன்னோம் ஆட்டிடியூடினல் சேஞ்சுன்னு. நமக்கு அது அந்த சமுதாயத்தில் இந்த சில கருத்துக்களெல்லாம் மாற்றணும்னு சொன்னால் எல்லாருக்கும் அந்த கருத்து ஒரே நேரத்தில் மாறாது. ஓவர் த பீரியட் கண்டினியூ டு ப்ராக்ரஸ், கண்டினியூ டு மாடிஃபை அப்படின்னு சொன்னால் அது அந்த சமுதாயத்தோட ஒரு விஷயத்தை பொறுத்தின கண்ணோட்டத்தை மாற்றும். ஏன்னு சொன்னால் கண்ணோட்டத்தில் சில முக்கியமான திருப்பங்கள் தேவை. சமுதாயம் என்பது மாறுபடுதலுக்கு உட்பட்டது. மாறுதலுக்கு உட்படாதது என்ன? அது நம்ம இது மட்டும்தான், சேஞ்ச் தான். சேஞ்ச் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுதான் எப்போவுமே மாறுதலுக்கு உட்பட்டது. சமுதாயமும் அதற்குள் அடக்கம் தான். சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள் அப்படின்னா மாறுதல் எப்பொழுதும் தவறாமல் மாறிக்கொண்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம் மனத்தின் போக்கு, மனத்தில் இருக்க எண்ணம், சொல், செயல், அது என்ன மூன்றுமே என்ன பண்ணணும்? அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். அப்படின்னா மாற்றிக்கொள்வது, அதாவது பாசிட்டிவ் சேஞ்சஸ்க்காக வேண்டி எண்ண ஓட்டங்களை அதனோட சிறப்பான தன்மையை மாற்றிக்கொள்வது மேலும் மேலும் இட் கெட்ஸ் ரிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுங்க. அப்போவும் அதுக்கு இது உபகாரமாகவும் உறுதுணையாகவும் அமையும். அதனால் மைண்ட் செட் என்பது உங்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் நாம் இருக்கும் ஒரு சமுதாயத்துக்கும் என்ன ஏற்புடையதாக அமையும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.